என்னம்மா? சொல்லுங்க. இந்த பக்கத்து வீட்லேயே தான் கார் கீரில் வந்து நிற்கிது. யாரும் வாழ்ந்துருப்பாங்க மாதிரி இருக்குது. யாரும் என்ன சார்? பக்கத்து வீட்லையா? அவங்க வீட்டில் அவங்க பையன் பொண்ணு இருக்காங்கல்ல. பையன் பொண்ணு இருக்காங்க. அக்காவும் தம்பியும். ஆமாம். அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு பிரச்சனை. அக்காவும் தம்பிக்கு எப்போ பிரச்சனையாக தான் இருக்கும். அது எல்லா வீட்லையும் இருக்கிறதுனா இப்போ வந்து அப்பா வாங்கின கடன் இருக்குது. ஆமாம். வீடெல்லாம் கட்டினாங்கல்ல. ஆமாம். இப்போ அவங்க அப்பா திடீர்னு இறந்துட்டார்ல. என்ன இருந்தார்? ஆமாம். அப்புறம் எல்லாம் கல்யாண செலவு பொண்ணுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதனால வந்து தம்பியே ஏன் கடனை ஏற்றிக்கிறாப்புல. 50 லட்சம் கடன் இருக்குது. சரி. அதில் எனக்கு பாதி பங்குண்டுங்கிறான். 50 லட்சம் கடன் இருக்குது. அதில் எனக்கும் பாதி பங்குண்டு. கடனில் பாதி பங்குண்டு. அக்கா கேட்குற பங்கு கேட்குற கடனில் பங்கு கொடு அப்படின்னு கேட்குற. சரி. இப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. எத்தனை கடனாக இருந்தாலும் நான் ஆம்பளை பையன், நானே கட்டிக்கிறேன். இதுக்கே கடலை மிட்டாய் திங்கிற மாதிரி தெரியுது பேச்சு. ஏனுங்க? ஏன் கட்டிக்கிறேன்னா பரவாயில்ல. அப்படி எங்க அதான் கடலை மிட்டாய் திங்கிற மாதிரி வந்து அமைகிறது ரொம்ப கஷ்டமல்ல. அதெல்லாம் அவன் கஷ்டம் தான். அப்போ 50 லட்ச ரூபா கடை 25 லட்ச ரூபா எடுத்துக்காங்க. அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது? ஏதோ மெயின் ரோட்டில் 3-4 சென்ட் இடம் இருக்க மாட்டேங்குது. போதுமே. அதான் அக்கா கடலை மிட்டாய் திங்கிறா. 30 லட்சத்துக்கு போகாம ஒரு சென்ட். அதான் அக்கா கடலை மிட்டாய் திங்க ஆரம்பிச்சிட்டா. அதெல்லாம் கேட்ட மாதிரி தெரியல. இப்போதைக்கு வந்து கடலை மட்டும் கொடுக்குற. ஆமாம். அது எதுக்கு சொல்கிறேன்? அதனால் நான் பாதி கட்டிக்கிறேன். அப்படின்னா தம்பிக்கு பிரச்சனை இல்லைல்ல. எப்படி தம்பிக்கு பிரச்சனை இல்லைங்கிற? கடன்லையே பாதி கட்டிக்கிறேன்னா அப்புறம் சொத்துல பங்கு இல்லாமல் போகுமா? ஏமா என்னமா பேசுகிற? சொத்து கேட்கவில்லை. 3 சென்ட் இருக்குன்னா என்ன ஆச்சு? 90 லட்ச ரூபா ஆச்சு. 4 சென்ட் 1 கோடி ரூபா ஆச்சு. 25 லட்ச ரூபா கடன் போனால் 75 லட்ச ரூபா. 50 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா மிச்சம். அதை போட்டு இப்படி போடுறேன். அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல. எப்படி தெரியுது? இப்போ வந்து கடனில் தான் நான் பாதி கேட்குறேன். கடனில் தான் பாதி கேட்குறேன் அப்படின்னு. சரி கேட்கட்டும். கேட்டு ஒத்துக்கலையா அவன் தம்பி? எப்படி ஒத்துக்குவான்? அவன் எப்படி ஒத்துக்குவான்? மச்சான் பேசுவார், நானே கட்டிக்கிறேன், உனக்கு எதுக்கு அம்மா சிரமம் அப்படின்னு. அப்புறம் அக்கா என்னங்குது, ஒரு 10 ஏக்கரா காடு இருந்ததுன்னா பாதி மச்சான் கேட்காம விடுவாரா? அதே மாதிரி தான் இது அப்படிங்கிறாப்புல. சரி. அப்புறம் அப்படியெல்லாம் இல்லாம நானே கட்டிக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. சரி சொல்லு அப்படின்னு சொல்றாப்புல. அக்கா சொல்ற காரணம் வந்து பிள்ளை கிளம்பிட்டு எதிங்க போறான்னு சொல்றேன்னு தெரியலையா? இடத்த வித்தா 1 கோடி விற்கிதம்மா. பாதியே 50 லட்ச ரூபா இந்த மாதிரி வந்து 25 30 லட்சத்துக்கு போகுதாமா சென்ட். அதான் அப்புறம் என்னாச்சு? 120 ஆச்சு. அப்புறம் என்னாச்சு? 23-35 லட்ச ரூபா கைக்கு வருது இல்லை? அதனால அப்படி கேட்பாங்க. அதெல்லாம் கேட்குறேன். இன்னைக்கு இல்லை, அதனால பார்த்துட்டு இப்போ வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டாலாமா, எனக்கு கடன்ல பாதி வேணும். கடன்ல பாதி வேணும். அதான் ஓரி அடித்து நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தெரியும். அது அப்படியா? சரி, கொஞ்ச நாள் பொறுத்து பாரு. இன்னொரு 1 வாரம் பொறுத்து பாரு. கடன்ல தான் எனக்கு பாதி வேணும். கடன் கட்டுறாளா? அந்த இடத்த விற்கிறாளான்னு பாரு போ. அப்புறம் தம்பி தான் ஏப்பா இழைச்சி போனேன் அப்படின்னே கேட்டே இருக்கிறா. எல்லாம் இழைக்கத்தான் செய்வாங்க. கடன் இருந்தால் எல்லாருமே இழைக்கத்தான் செய்வாங்க. இதுக்கு என்ன ரொம்ப என்னமா நீ பேசுறது? சும்மா உனக்கு எப்படி புரியும்? யாராவது போவாங்களா? யாராவது ஆத்தோட பார்த்து கேள்விப்பட்டிருக்கியா? ஆத்தோட போகிறதெல்லாம் அதாவது கதையெல்லாம் கேட்டதே இல்லையா? அப்போ அது மாதிரி தான் இது. ஆத்தோட சும்மா யாரும் போக மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம கலர் மிட்டாய்க்கு போகுது, அதுக்காக போட்டுருச்சு. என்னதான் முடிவு பண்ணு? இப்போ கடன் கட்டுறேன்னு சொல்லி கடன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டானா இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? கடன் கட்ட வேண்டாம்னு தான் ஓடி ஆடிட்டு இருக்கிறான். அவன் ஓடி ஆடி போறான். நோட்டீஸ் அனுப்பி கடன்ல பாதி வேணும் அப்படின்னு சொல்லி. ஆமா சரி, நல்லா கடன்ல பாதி கேட்கறான். சரி, அவ்வளோதான். இப்போ நீ அதுக்கு என்ன சொல்ற? நான் சொல்றதா நடக்க போகுது. இது வேற அப்படியா? ஆமாம், நான் சொன்னல பாதி கேட்பாங்களா? சொத்துல பாதி. அப்புறம் என்ன சட்டமே இருக்காச்சு? கடன்ல பாதி இருக்கும்போது சொத்து கடனைத்தான் அக்கா சொல்றாப்புல. தம்பி, சொத்துல பாதி பிள்ளைகளுக்கு இருக்குதல்லோ, அதனால எனக்கு கடன்ல பாதி இருக்குது கொடு. அதை யாரும் பண்ணீங்கன்னா நான் பண்றேன் முதலாளா அப்படிங்கிற. கடனை நான் கட்டிக்கிறேன், உனக்கு எதுக்கு சிரமம் அப்படிங்கிற. தம்பிக்கு ரொம்ப சிரமமா இருப்பா. இப்படி தான் தர்றாங்களே. நகை அந்த அப்பா அந்த ஆள் ஒரு 50 பவுன் நகை போட்டிருப்பாரு இந்த பிள்ளைக்கு. படிக்க வச்சு எல்லாம் பண்ணி இப்போ சொத்துல வேற பாதி. அவர் பேங்கில் நல்லா வேலையில் இருக்காரு. அவருக்கு ஆசையே இருக்காது பாவம். கொஞ்சமாக ஆசை இல்லை.
அப்புறம்லாம் கேட்குற மாதிரி இல்லை. அவரெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, பிள்ளைங்க கேட்குற மாதிரி தெரியும். நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்படியா? சரி, என்னமோ நடக்கட்டும் சாமி. பாரு, இன்னும் கொஞ்சம் ஒரு மாதம் பொறுத்து பாரு, அப்புறம் அப்போ தெரிஞ்சுக்குமா? தெரிஞ்சு சரி, நம்மளுக்கு எல்லாம் நமக்கு